12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 வகைப்பாட்டியல் பயிற்சி 3.5இல் மூன்றாம் கணக்கு பார்க்கிறோம். தீர்க்க 8x பவர் 3/2n மைனஸ் 8x பவர் மைனஸ் 3/2n ஈக்குவல் டு 63 என கொடுக்கப்பட்டுள்ளது. தீர்க்க அப்படிங்கிறப்ப எக்ஸின் மதிப்பெண்ணானு கணக்கிடணும். வினாவில் இருக்கக்கூடிய சமன்பாடானது 8x பவர் 3/2n மைனஸ் 8x பவர் மைனஸ் 3/2n ஈக்குவல் டு 63. இதில் எக்ஸ் பவர் 3/2n அப்படிங்கிறத முதல் மதிப்பு அப்படியே எழுதிக்கலாம் 3/2n மைனஸ் இரண்டாவது மதிப்பில் பவரில் மைனஸ் இருக்கிறதுனால அதை டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம் 1/x பவர் மைனஸ் 3/2nங்கிறது ப்ளஸ்ன்னு ஆகும் ஈக்குவல் டு 63. எக்ஸ் பவர் 3/2n என்பதை வேறு ஒரு மாறி அப்படின்னு எடுத்துக்கலாம், ஒய்ன்னு எடுக்கலாம். ஒய்ன்னு பிரதியிடுறப்ப 8y மைனஸ் 8/y ஈக்குவல் டு 63. சமன்பாட்டை சுருக்கலாம். ஒய்யால் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறப்போ ஒய் இன்ட்டு ஒய் 8y² மைனஸ் 8/y காமன் ஆகிடும். பை ஈக்குவல் டு 63. இடதுபுறம் வகுத்தலில் இருக்கக்கூடிய ஒய் வலதுபுறம் போகிறப்ப பெருக்கல்ல வந்துடும் 8y² மைனஸ் 8 ஈக்குவல் டு 63y. அனைத்து மதிப்புகளையும் இடதுபுறமே கொண்டு வரோம் அப்படிங்கிறப்ப 8y² ப்ளஸ் 63 இடதுபுறம் வரப்போ மைனஸ் 63y மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. இருபடி சமன்பாட்டை காரணிப்படுத்துகிறோம். y² கீழே 8 மாறிலி மதிப்பு மைனஸ் 8 இருக்கு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 8 ட்டு 64. இரு எண்களை பெருக்கிறப்ப மைனஸ் 64ன்னு கூட்டும் பொழுது மைனஸ் 63ன்னு வரணும். எந்த இரண்டு எண்கள் எடுக்கலாம்னா 64 பெருக்கல் 1 மதிப்பு 64. கூட்டும் பொழுது மைனஸ் 63 பெருக்கும் பொழுது மைனஸ் 64ங்கிறதுனால 64க்கு மைனஸு 1க்கு ப்ளஸ்ஸும் கொடுத்துடலாம். y² கெழுவானது 8 இருக்கிறதுனால 8ஆல் இரண்டு எண்களை வகுத்துட்டோம்னா 1 8 8 ட்டு 64. எனவே காரணிகளானது y மைனஸ் 8 மற்றும் y ப்ளஸ் 1/8ன்னு கிடச்சிருக்கு ஈக்குவல் டு 0. தனித்தனியாக பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்துகிற y மைனஸ் 8 ஈக்குவல் டு 0, y ப்ளஸ் 1/8 ஈக்குவல் டு 0. மைனஸ் 8 இடதுபுறம் வலதுபுறம் வரப்போ ப்ளஸ் 8ன்னு ஆகும். ப்ளஸ் 1/8 ஆனது வலதுபுறம் வரப்போ மைனஸ் 1/8ன்னு ஆகும். இந்த இரண்டு y மதிப்புகளையும் எக்ஸ் பவர் 3/2nல் கொடுத்துட்டு எக்ஸின் மதிப்பெண்ணானு கணக்கிடலாம். முதல் மதிப்பு y ஈக்குவல் டு மைனஸ் 1/8 எனில் y என்பதை நான் எடுத்திருக்கிறோம் எக்ஸ் பவர் 3/2n ஈக்குவல் டு ஒய்யில் ஒய்யின் மதிப்பா 3/2n மைனஸ் 1/8 ஹோல் பவர் ஒய்க்கு பதிலாக மைனஸ் 1/8ன்னு பிரதியிடுறோம். பவர் 3/2ன்னு இருக்கிறதுனால அதை கேன்சல் பண்ணி எக்ஸின் மதிப்பு கொண்டு வரணுங்கிறதுக்காக 3/2 பவர் 3/2 என்னோட தலைகீழி 2n/3 அடுக்குகளாக இதை உயர்த்துறோம். அப்போ எக்ஸ் பவர் 3/2n அடுக்கில் 2n/3 வலதுபுறமும் மைனஸ் 1/8 ஹோல் பவர் 2 பவர் n 2n/3ன்னு கிடைக்குது. 2n 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இடதுபுறம் எக்ஸ் மட்டும் இருக்கும். வலதுபுறம் பார்த்துட்டோம் அப்படின்னா மைனஸை 2 முறை பெருக்கிறப்ப என்னவாயிடும்னா ப்ளஸ்ன்னு ஆகிடும். 8 2 முறை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 64. அப்போ 1/64ன்னு கொண்டு வந்துட்டு மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகளானது n/3ன்னு இருக்குது. n/3 இதில் 64 என்பது 4இன் கனம் மூலம் 4 பெருக்கல் 4 16 16 பெருக்கல் 4 64. எனவே 64 4இன் அடுக்கு 3 பவர் n/3ன்னு எழுதலாம். 1 எத்தனை முறை க்யூ பண்ணிட்டுனாலும் அதே மதிப்பு தான். அப்போ 1/4 ஹோல் பவர் 3. அது இல்லாமல் அடுக்கில் n/3ன்னு இருக்குது. n கேன்சல் ஆகிடும். எனவே எக்ஸின் மதிப்பானது 1/4 ஹோல் பவர் என்னன்னு கிடச்சிருக்கு. இதை 1/4 மேலே கொண்டு போய் எழுதுகிறப்ப 4 பவர் மைனஸ் 1ன்னு எழுதலாம். n 4 பவர் மைனஸ் என்னன்னு கிடைக்குது. ஸோ பவரில் மைனஸ் என்ன இருக்குது, எண்ணின் மதிப்பானது எதிர்குறியில் இருக்கிறதுனால இது ஒரு ஏற்புடைய தீர்வாக அமையாது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1/4 பவர் n என்பது ஏற்புடையது அல்ல. அடுத்த மதிப்பு எக்ஸுக்கு பிரதியிடுறோம். அதாவது y ஈக்குவல் டு 8 எனில் y ஈக்குவல் டு 8 எனில் எக்ஸ் பவர் 3/2n ஈக்குவல் டு மதிப்பெண்ணதுன்னா 8. இங்கே அதே போல் அடுக்க உயர்த்துகிறோம். 2 பவர் n/3 அடுக்குகளாக உயர்த்துறப்ப எக்ஸ் பவர் 3/2n ஹோல் பவர் 2 பவர் n/3 8 2 க்யூப்னு எழுதிக்கலாம். ஹோல் பவர் 2n/3 3 கேன்சல் ஆகிடும். 2n 3 கேன்சல் ஆக போகும். மீதம் இருக்கக்கூடிய மதிப்பானது எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் 2n. எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் 2n. இப்போ இதில் 2² ஹோல் பவர் என்னன்னு இதை எழுதிட்டு 2² 4 பவர் என்னன்னு இந்த மதிப்பு எழுதிக்கலாம். இந்த மதிப்பு நமக்கு ஏற்புடைய மதிப்பாக அமையும்.
தேர்ஃபோர் தீர்வானது எக்ஸின் மதிப்பு 4 பவர் n ஆகும். தேங்க்யூ.